கேரள நடிகர்கள் தவறு செய்தார்களா இல்லையா என்பதற்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்களது கடமை என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். கடுமையாக அவங்க ரொம்ப சிரத்தையை எடுத்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனை இந்த கலை உலகத்தில், அது முக்கியமாக இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பெண்களுக்கான பிரச்சனையை பார்ப்பதற்காகவே முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது ஹேமா கமிட்டி மட்டும்தான். அதுவும் பினராயி விஜயன் அவர்கள் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்து அவங்க டெலிபரேஷன் ரொம்ப நாளாக டெலிபரேட் பண்ணி 2019 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால், ஒன்று பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாமல் சுகாதார சீர்கேடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க சொல்கிறது, எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் சரியில்லை, எங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி இல்லை, இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கிறத பற்றி அவங்க அவங்களுடைய இன் கேமரா அவங்க எல்லாருக்கும் எதிரையும் அவங்க சொல்ல முடியாது. இன் கேமரா அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சில ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா நேரடியாக தனிப்பட்ட முறையில் தனிநபரோடு உட்காந்து ஹேமா கமிட்டியில் அவங்களாம் உட்காந்து கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது யாரையும் ஷேம் பண்ணுறதுக்கோ யாரையும் அவதூறு சொல்வதற்கோ அவங்க எந்த விதத்திலும் பேரை மென்ஷன் பண்ணி ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி நடைபெறுவது உறுதியாக இருக்கிறது. there is sexual harassment. அப்புறம் இதில் கேரள நடிகர்கள்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா, அது அவங்க தவறு செய்தார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது அவங்க கடமை. ஆனால் நான் மொத்தமாக எல்லாரையும் பற்றி சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இப்போ நாட் ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பெண் காவலர்கள் அவங்களையும் பல தரப்பு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. பல இடங்கள் இப்போ நிர்பயா கொலை இருக்கட்டும், இப்போ கல்கட்டாவில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையும் டாக்டரோட சம்பவம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குது. அது காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு எம்ஜிஆரின் பாடல் தான் வரிகள் தான் ஞாபகம் வருது. ஒன்று தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாகவும் தீவனாகவும் அன்னை வளர்க்கையில். அப்போ நாம் எதை பார்க்க வேண்டும்? இந்த இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, மற்றதை பற்றி குற்றம் சொல்லி இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா இவங்க செய்யலையானோட திங்க் பண்ணுறதோட, நாம் நம் மக்களை எவ்வாறு சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், எப்படி வளர்க்கணும், இந்த எண்ணமே வரக்கூடாத அளவிற்கு உருவாக்குவது எப்படி தான் நான் நினைப்பேன். நடப்பது பல இடங்களில் எல்லா பகுதியிலும் பிரச்சனைகள் இருக்குது.